ரயில் விபத்தில் பலியான மாணவி மாணவர் உடலுக்கு அமைச்சர் சி.வி. கணேசன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மாணவி மாணவர் ஒருவரது உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ரயில் விபத்தில் பலியான மாணவி மாணவர் உடலுக்கு அமைச்சர் சி.வி. கணேசன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். ரயில் மோதி பள்ளி வேனில் சென்ற மாணவி மாணவர்கள் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மாணவ மாணவிகளுடைய உடல்கள் அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அமைச்சர் சி.வி. கணேசன் அவர் அவருடைய உயிரிழந்தவர்களுடைய அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து உயிரிழந்த மாணவ மாணவிகளுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் அக்கா தம்பி என்ற 2 பேர் சாருமதியும் செழியனும். இதில் அக்கா தம்பி சாருமதி 11ஆம் வகுப்பு படிப்பு வந்த மாணவி, செழியன் 10ஆம் வகுப்பு படிப்பு வந்த மாணவர். இருவருமே தினந்தோறும் இதே வாகனத்தில் தான் அவர்கள் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள். சிறு வயதிலிருந்தே அவர்கள் இதே பள்ளியில் தான் பயின்றார்கள் என்றும் இது போன்ற வாகனத்தில் தான் சென்று வந்தார்கள் என்றும் அவருடைய குடும்பத்தினர் தரப்பில் கூறப்படுகிறது. கிருஷ்ணசாமி சிபிஎஸ்இ பள்ளியில படித்து வந்த இந்த 2 பேருமே இன்று வழக்கம் போல் ஒரு 7:15 மணி அளவில் அவர்கள் புறப்பட்டு சென்று இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த விபத்து நடந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி இருவருமே உயிரிழந்தது அவர்களுடைய குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல், அதிர்ச்சியில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல், அந்த சுப்பிரமணியபுரம் என்ற அந்த கிராமத்தையே பெரும் அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தால் மற்றொரு மாணவரும் உயிரிழந்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு மாணவரும் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடலுக்கு அமைச்சர் சி.வி. கணேசன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். நேரடியாகவே அந்த விபத்து நடந்த உடனடியாக அவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் சி.வி. கணேசன் உத்தரவின் பேரில் அவர் அங்கு சென்றதாகவும், தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டு தான் அங்கு சென்றதாகவும், அதன்படி இந்த நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குடும்பத்தினரை சந்தித்து மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சைகள் குறித்து துரித நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தான் வந்திருப்பதாக கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த விபத்து நடந்த நிலையில் பள்ளி வேனை ஓட்டிய அந்த ஓட்டுநர் சங்கரை நேரடியாக பார்த்து அவர் விசாரித்த பொழுதுதான் இதில் மற்றொரு தகவல் வெளியாகி இருந்தது. கேட் திறந்துதான் இருந்தது என்ற ஒரு தகவலை அமைச்சரிடம்தான் அந்த வேன் ஓட்டுநர் கூறியிருக்கிறார். அப்படியான நிலையில் அடுத்ததாக அந்த மாணவரையும் அமைச்சர் சி.வி. கணேசன் சந்தித்த பொழுது மற்றொரு மாணவரும் இது குறித்த தகவலை கூறப்படுது. அந்த கேட் திறந்துதான் இருந்தது என்ற விவரத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு முரணாக இந்த இருவருமே கேட் திறந்து இருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்து அதே போன்ற அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக அண்ணாதுரை என்ற ஒருவர், அவருடைய வீட்டிற்கு அருகில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. சத்தம் கேட்டுதான் அவர் ஓடி செல்கிறார். அப்பொழுது சற்று தொலைவிலே ரயில் நிற்கிறது. அதற்கு முன்னதாக இந்த தண்டவாளத்தை கடப்பதற்கு முயன்ற இந்த பள்ளி வேன் தூக்கி வீசப்பட்டு நொறுங்கி ஒரு பக்கம் கிடத்தலை பார்த்தவர் ஓடுகிறார். தண்டவாளத்திலே 2 பேருடைய உடல்கள் சிதறி கிடக்கிறது. அவர் அந்த வேனை நோக்கி ஓடுவதற்குள் அந்த மின்கம்பம் அறுந்து விழுந்ததுல அவர் மின்சாரம் தாக்கி அவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் தற்பொழுது உயிர் படைத்து பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அண்ணாதுரை என்பவர் சொல்லக்கூடிய தகவலின்படியும் கேட் திறந்துதான் இருந்தது என்ற விவரங்களை தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களும் கேட் திறந்து இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இந்த முரணான தகவலின் அடிப்படையில தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கேட் கீப்பர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொடுத்த தகவல் உண்மையானதா அல்லது அந்த அருகிலேயே எதுவும் சிசிடிவி வைத்திருக்கிறார்களா, அந்த லெவல் கிராசிங் அருகே எதுவும் சிசிடிவி வைத்திருக்கிறார்களா, அதை வைத்து உண்மையை கண்டறிய முடியுமா என்பது குறித்து காவல்துறையினரும் ஒரு பக்கம் விசாரணையில் இறங்கி இருக்கிறார்கள். இதற்கிடையில் தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த விவரத்தை இப்படி தெரிவித்திருக்கிறார்கள். கேட் மூடப்பட்ட கேட்டை திறப்பதற்கு வற்புறுத்தியதால் தான் அவர் திறந்து விட்டிருக்கிறார் என்ற பொழுதும் ஒரு விபத்திற்கு வித்திட்டதற்காக முழு பொறுப்பும் கேட் கீப்பர் தான் இதற்கு காரணம் என்பதால் அவர் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.